புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரி திருச்சிராப்பள்ளி. புனித சிலுவை தன்னாட்சி கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டமானது நேற்று ஜனவரி 7ஆம் தேதி அரசியலமைப்பில் பெண்களின் உரிமைகள் ஒரு பயணம் என்ற தலைப்பில் சிறப்பு கூட்டத்தினை ஏற்பாடு செய்தது. இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் திரு கு. சௌந்தரராஜன் திருச்சிராப்பள்ளி அவர்கள் பங்கேற்று பெண்களுக்குரிய திருமணம், வரதட்சணை, பெண்களுக்கு சொத்துரிமை, பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்த பல பயனுள்ள தகவல்களை வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் அருட்சகோதரி இசபெல்லா ராஜகுமாரி அவர்களின் தலைமையில், கல்லூரியின் செயலர் முனைவர் அருட்சகோதரி சர்க்குணா மேரி அவர்களின் முன்னிலையில் இந்நிகழ்வானது இனிதே நடந்தேறியது. இளங்கலை இளம் அறிவியல் 1ஆம் ஆண்டு மாணவிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கல்லூரியின் நாட்டுநலப்பணி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொருளாதார துறை பேராசிரியர் முனைவர் பி. மெர்லின் கோகிலா அவர்கள் இக்கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தார். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அதோடைய செயலாக்கம் இந்தியாவில் மிக வேகமாகவும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுனாலையும் செயல்பட்டு நீங்கள் குறையுது. ஸோ ஆஸ் எ மேல் எது பயப்படுறாங்கன்னா ஆஸ் எ நாட் ஃபார் சைக்காலஜிக்கலி, அதாவது செல்ஃப் கான்சியஸ்ன்றது ரொம்ப லெஸ் 20% சைக்காலஜிக்கல் பை டாக்டர்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சட்டத்தை யூஸ் பண்ணும்போது பயப்படுறாங்கன்றது மெடிக்கல் ரிப்போர்ட், சைக்காலஜி கூட தான் சொல்லுது. இதுதான் கவுன்சிலிங். ஸோ இந்த சட்டத்தை எந்த அளவுக்கு நம்ம இவங்க லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரம் ரெமடியும் ப்ரொடக்ஷனும் கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட் இவங்க பார்க்கணும் இருக்காங்க, அதுக்கு முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போகணும். ஸோ வேற ஏதாவது அந்த ஜாபுக்கு போகும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது ஒரு ஃபேக்டரிக்கு போகிறோம், நிறைய லேடிஸ் வேலை செய்வாங்க இருக்கு. ஆனால் 10 பேருக்கு மேலே லேடிஸ் இருந்தாலே அதுக்கு அவங்க ஒரு கமிட்டி வைக்கணும், NSL கமிட்டி. அந்த கமிட்டியில் அந்த ஒர்க்கிங் எம்ப்ளாய்மெண்ட்ல கமிட்டி இருக்கணும். அந்த கார்பரேட்டோ இல்லை ஒரு நார்மல் என்டர்பிரனரோ இருக்கிற கம்பெனிஸ்லேயே இருக்கும், வைக்கணும். அதான் ஆக்ட் சொல்லுது. அவங்க அவங்களுடைய கிரீவன்சஸை கேட்கணும். கேட்டு அவங்கள்ட்ட இருந்து அந்த கம்ப்ளைண்ட் புகாரம் எடுத்து ப்ராப்பராக அவங்க என்ன பண்ணணும், அதை அங்கேயே இன்டர்னல் கமிட்டியில் சால்வ் பண்ணணும். சப்போஸ் அது முடியல அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஃபார்வர்ட் டு மகளிர் கமிஷனுக்கு அனுப்பலாம், போலீஸ்க்கு அனுப்பலாம். ஸோ அனுப்பி செய்யலாம். செஞ்சு அதுக்கான ரெமெடி அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த இடத்துல அந்த லேடிஸ்க்கான அபியூஸ், அவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய அந்த நபர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இவங்களுக்கான ரெமெடி தீர்வு கிடைக்கும். ஸோ இதுதான் இதை எந்த அளவுக்கு செய்யறாங்க அப்படின்றதான் பாயிண்ட். அதுக்கு தான் நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷனை பார்த்தீங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்றதுனா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 395 சரத்துக்களை சொல்றது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் இருக்கு. ரைட் டு எஜுகேஷன், கல்வி இருக்கு. அது ஒரு உரிமை, அடிப்படை உரிமை. நார்மல் உரிமை சீரலாக இருக்கும். அடிப்படை உரிமை எப்பெல்லாம் மீறப்படுகின்றதோ that person is a victim has right to file the writ of mandamus. அடிப்படை ரிட் ஃபைல் பண்ணலாம், இமீடியட் ரெமெடி கைகொள்ள பண்ணலாம். ஸோ அந்த அடிப்படை உரிமையில என்ன பண்றாங்க, ரைட் டு எஜுகேஷன், ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் டு கல்ச்சர். ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது எக்ஸ்ப்ளோரேஷன்னா சுரண்டலுக்கு எதிரானது. இப்போ லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சம்பளத்தை குறைச்சி கொடுக்க பார்ப்பாங்க. நார்மலாக லேடிஸ் வேலை செய்யறாங்க. அப்போ சில பேர் இருக்காங்க, சில கார்பரேட்லையோ இல்லை ஒரு என்டர்பிரினர்ஷிப்லையோ குறைச்சி கொடுப்பாங்க. அதை என்ன செய்யுதுன்னா ஆக்ட் அந்த கான்ஸ்டியூஷன் படி மினிமம் வேஜஸ், குறைந்தபட்ச கூலி சட்டம் அந்த